வணக்க மக்களே! இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போறேன். என்னன்னா, நம்ம ஷேர் மார்க்கெட்ல வந்து நம்ம இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா எல்லாருக்கும் யூஸ் ஆகும் ஓகேங்களா? இது என்னன்னா, எம்டிஎஃப் அதாவது வந்து மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? நம்மகிட்ட வந்து கம்மி காசு தான் இருக்கும் ஓகேங்களா? அதனால வந்து நம்ம நெறைய ஷேர்ஸ் வாங்க முடியாது, நெறைய ப்ராஃபிட் பார்க்க முடியாது. அதுக்காக தான் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, அது வந்து என்னன்னா, நம்ம டீமேட் அக்கவுண்ட் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அது வந்து எந்த புரோக்கரா இருந்தாலும் சரி, டீமேட் அக்கவுண்ட் யூஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட ஒரு 10,000 இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அத வந்து நம்ம வந்து அது சில புரோக்கர்ஸ் பத்தி சேஞ்ச் ஆகும். ஒரு புரோக்கர்ஸ் வந்து இன்ட்டு 4 குடுப்பாங்க. ஒரு புரோக்கர்ஸ் இன்ட்டு 5 குடுப்பாங்க. அந்த மாரி. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டு 4 குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். நம்ம ₹10,000 வச்சிருந்தோம்னா, நம்ம ₹14,000க்கான ஷேர்ஸ நம்ம ஷேர்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதனால வந்து நம்மளால வந்து நெறைய ஷேர்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ப்ராஃபிட்டும் நெறைய பார்க்க முடியும். ஓகேங்களா? அதாவது வந்து இதில வந்து என்னன்னா, இதில ஒரு சில ரிஸ்க்கும் இருக்கு. ஓகேங்களா? இது என்ன ரிஸ்க்னா வந்து இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம வந்து என்னன்னா, நம்ம கடன் வாங்கி தான் நம்ம ட்ரேட் பண்றோம். இன்கேஸ் வந்து அந்த நம்ம ஷேர்ஸ் வந்து நம்ம வந்து ஏறும் அப்படின்றது மாரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன். பட் அந்த ஷேர் வந்து இறங்கிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்னன்னா, லாஸஸும் டபுளா இருக்கும். ஏன்னா வந்து கடன் வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி. அதே மாரி வந்து நெறைய ஷேர்ஸும் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கேத்த மாரி டவுன்ஸும் இருக்கும். அதே மாரி நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ற மாரி இருக்கும். அந்த நம்ம கடன் வாங்கிக்கிற அமௌண்ட். அதாவது வந்து நம்ம 10,000 தான் போட்டிருக்கோம். பட் ரூ. 30,000 கடன் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா? அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது வந்து மேக்ஸிமம் 80% வரைக்கும் புரோக்கரேஜ்லாம் சார்ஜ் பண்றாங்க பர் இயர்க்கு. அது வந்து சில புரோக்கரேஜ் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? அத பத்தி நம்ம என்னென்ன புரோக்கரேஜ் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றாங்க அப்படின்ற மாரிலாம் நம்ம டீட்டெயிலா வீடியோ பார்க்கலாம். அதே மாரி இதில பெனிஃபிட்ஸ் பாருங்க. அதாவது வந்து பாருங்க, இதில என்ன பெனிஃபிட்ஸ்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் பிளஸ் மார்ஜின். மார்ஜின்ன்றது என்னன்னா, ஆ அதாவது வந்து நம்ம புரோக்கரேஜ் நம்மளுக்கு குடுக்குற அமௌண்ட். அதாவது வந்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 10,000 இன்வெஸ்ட் பண்ணா அவங்க ஒரு 30,000 குடுப்பாங்க. நம்ம வந்து மொத்தமா வந்து 40,000 ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வாங்குவோம். அதனால வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா, நம்மளுடைய பையிங் பவர் வந்து ஜாஸ்தியாகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, இன்கேஸ் வந்து அது நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில நம்மளுக்கு வந்து என்னன்னா, நம்ம வந்து 10,000 வந்து அ ஒரு 10,000 ப்ராஃபிட் ஐ மீன் சாரி ₹1000 ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா, இதுவே வந்து நம்மளுக்கு வந்து இந்த எஃப்&ஓ ட்ரேடிங் மார்ஜின் ஃபெசிலிட்டி ட்ரேடிங் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து அது வந்து 4,000 சேஞ்ச் ஆகும். அதாவது வந்து நம்ம 4 மடங்கா அதிகமாகும். ஓகேங்களா? இதுதான் வந்து இதோட பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? இதில எதனா டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா டீட்டெயில் ஷேர் பண்றோம். தேங்க் யூ.